புத்திர காமேஷ்டி வேள்விக்காகத் தயாரான தசரத பெருமன்னன் யாகசாலைக்குள் புகுந்தான். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. கலைக்கோட்டு முனிவர் தசரதனை பார்த்து, அரசே, கவலைப்படாதே, 14 உலகங்களையும் ஆளக்கூடிய வலிமையான மைந்தர்கள் உனக்கு பிறப்பாங்க. உடனே புத்திர காமேஷ்டி யாகத்தை ஆரம்பி அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுதான் இந்த அருமையான பாடல். கேளுங்க. ஆயதற்கு உரியன கலப்பை யாவையும் எனக் கொணர்ந்தனர். நிருபர்க்கு ஏந்தலும் தூய நல் புனல் படி சுருதி நூல்முறை சாய்வு அறத் திருத்திய சாலை புக்கனன். ஆயதற்கு உரியன கலப்பை யாவையும். அப்படி அந்த கலைக்கோட்டு முனிவர் சொன்ன உடனே தசரத மன்னனுக்குள்ள ஒரு அக்னி கிளம்பிடுச்சு. அட, நமக்கு வாரிசு பிறக்கப் போகுதா? வேள்வி செய்ய சொன்ன உடனே அந்த புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த யாகத்துக்கு உரிய கலப்பை, வேள்விக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் எனக் கொணர்ந்தனர். ஏய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூட வேண்டாம், ஒரு கண் அசைவு, ஒரு குறிப்பு போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கிருந்த அத்தனை சேவகர்களும் பணியாளர்களும் ஒரு நொடி கூட தாமதிக்காம சட்னு அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. அரசனோட ஒரு ஆணைக்கு, ஒரு விருப்பத்துக்கு அத்தனை வேகமா காரியங்கள் நடக்குது. நிருபர்க்கு ஏந்தலும். அப்படி உலகத்து மன்னர்களுக்கெல்லாம் தலைவனாக, ஏந்தலாக, பெருந்தகையாக இருக்கக்கூடிய நம்ம தசரத பெருமன்னனும் தூய நல் புனல் படி அந்த வேள்விக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? சுத்தமான புனிதமான நீரிலே நீராடி தன் உடலை, மனதை, ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டான். ஒரு பெரும் செயலை செய்வதற்கு முன், ஒரு புனிதமான வேள்வியை தொடங்குவதற்கு முன் இப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது நம்ம பண்பாடு. சுருதி நூல் முறை சாய்வு அறத்திருத்திய சாலை புக்கணன். இப்ப மன்னர் எங்க போறாரு? வேள்வி சாலைக்கு. அது சும்மா ஒரு கூடாரமா? இல்லவே இல்லை. சுருதி நூல் முறை சாய்வு அறத்திருத்திய அப்படின்னா வேத நூல்கள்ல, சாஸ்திரங்கள்ல எந்தெந்த மாதிரி ஒரு வேள்வி சாலையை அமைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ, எந்த ஒரு குறைவும் இல்லாமல், எந்த ஒரு பிசகும் இல்லாமல், ஒரு சின்ன சாய்வு கூட இல்லாமல், அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு துல்லியமா, அவ்வளவு புனிதமா கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த யாக சாலைக்குள் தசரத பெருமன்னன் கால் பதித்து உள்ளே புகுந்தான். மன்னர் உள்ள போயாச்சு, இப்போ வேள்வி ஆரம்பிக்க போகுது. தன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றிக்க ஒரு பெரும் நம்பிக்கையோடு, அத்தனை புனித தன்மையோடு தசரத மன்னன் யாகசாலைக்குள் நுழைந்தாச்சு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ எவ்வளவு பக்தி சிரத்தையோட, எவ்வளவு நம்பிக்கையோட ஆரம்பிக்கணும்னு நமக்கு இந்த காட்சி மூலமா உணர்த்துறார் கம்பர். அடுத்த பாடல்ல இந்த வேள்வி எப்படி நடந்தது, அங்கே என்ன அதிசயமெல்லாம் நிகழ்ந்ததுங்கிறத மிக அற்புதமா கம்பர் விவரிக்கிறார். தொடர்ந்து கேட்போம்.